ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவர் தன்னோட லைஃப் ஸ்டைல்ல அதிக கவனம் செலுத்துவார். விராட் என்கிட்ட இந்த போட்டோ இருக்கு. இதோட டைட்டில் கோலிக்கு பிளாட்டான பொண்ணு. இது பிப்ரவரி 2012 வந்த போட்டோ. ஒரு பொண்ணு உங்க போஸ்டரை வச்சுக்கிட்டு மைதானத்துல உட்கார்ந்து இருக்கா. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஆஃபர் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ், கோலி மை பிளேஸ் டுநைட். ராத்திரி வீட்டுக்கு வரணுங்கிற அழைப்பு தானே அது? சார், நான் அந்த அழைப்பை பார்த்தேன், ஆனா கேர் பண்ணல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட அழைப்புக்கு தான் லைஃப் ஸ்டைல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை. ஸ்டைலுன்றது ஒருவேளை நம்ம ஏதாவது நல்லா பண்ணா, நம்ம சென்ஸோட ஏதாவது பண்ணால் அதை ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னோட எஃபர்ட் எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும்னு எதுவும் இல்லை. நீங்க மோஸ்ட் செக்ஸி பேச்சுலர்னு உங்களுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க சார். அதை மக்கள் தான் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு அவங்ககிட்டே கேளுங்க. ஒருவேளை உங்க ஸ்டைலை பார்த்து, உங்க கையில் இருக்கிற டேட்டுவை பார்த்து மக்கள்லாம் கொடுத்துருக்கலாம். ஆமாம், இதுக்கு முன்னாடி டேட்டு போட்டுக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ மக்கள் இதை என்னோட ஸ்டைல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 17 வயசு ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டேட்டு போட்டப்ப உங்க கோச்சுக்கிட்ட ரொம்பவே திட்டு வாங்கினீங்களாமே? ஆமாம், நல்லாவே திட்டு வாங்கினேன். அப்புறம் சம்மரில் கூட நான் ஃபுல் ஸ்லீவ் தான் டிஷர்ட் போட்டிருப்பேன், ஏன்னா டேட்டு வெளியில் தெரியக்கூடாதுன்னு. ஸோ அப்புறமா அவருக்கு தெரிஞ்சப்போ என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று போட போகிறேன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே கேட்டேன், 2வது வாட்டி மறுபடியும் கேட்டேன். ஸோ அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மேட்சுக்கு போகிறோம், நீ அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறமா போட்டுக்கோன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கிட்டேன். அப்போ அவர் கண்டிஷன் இதுவாக தான் இருந்தது, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் டேட்டு போட்டுக்கங்க. கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை சார். அதுக்கப்புறம் அவர் என்னை எதுவும் திட்டலை. ஸோ அதனால தான் நான் என் கையில் ஒரு பெரிய டாட்டுவை போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது, நான் லேசர் பண்ணி இதை எடுத்துடுறேன்னு சொன்னேன், லேசர் ரிமூவல். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ அதெல்லாம் எடுத்துறாத, இப்போ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அந்த டாட்டூ அப்படியே இருக்கட்டும்னு. ஸோ அப்போ இருந்து நான் அதை இப்படியே விட்டுட்டேன். அப்படின்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா ஃபுல் பாடியில் உங்களுக்கு டேட்டூஸ் அதிகமாக இருந்திருக்காங்க. அப்போ அது கஜினி மாதிரி ஆயிடும் சார். யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா, ஸ்டைலை விட்டுட்டு விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு? ஆமாம் சார், ஆரம்பத்தில் கொஞ்சம் சொன்னாங்க, நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு. ஐபிஎல்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடிஷனில் நாங்கள் வேர்ல்டு கப்லேருந்து ரிட்டர்ன் ஆனோம். அதுக்கப்புறம் நான் எல்லா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கூடயும் விளையாட முடிஞ்சது. அப்புறம் எல்லா டீம்ஸ்லேயும் ரொம்ப அட்டென்ஷன் இருந்துச்சு. என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. இனிஷியலி நான் இதை ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் இதனால கொஞ்ச நாளைக்கு நான் டீம்லேருந்து வெளியே இருந்தேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ இதெல்லாம் விட்டுரு, ஃபீல்டில் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு, அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுனாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ஸ்பைக் ஸ்டைல் கூட அப்போ தான் வந்துச்சா? இல்லை சார், முதல்ல இருந்தே இருந்துச்சு, ஆனால் அப்பப்போ மாற்றிப்பேன். ஏன்னா நான் நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கேன், அடிக்கடி ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் கூட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணார். ஆமாம், அவர் முடி வளர்த்தாரு. ஒரு சில வாட்டி நல்லா இருந்தால் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் சார் இருப்பாங்க. சௌரவ் கங்குலி சேஞ்ச் பண்ணப்போ அது மக்களுக்கு பிடிக்கல, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கமெண்ட் பண்ண விரும்பல சார். அப்போ தோனி அவருடைய லாங் ஹேரை கட் பண்ணி சின்னதாக்கினாரு, அதை பற்றி அவரே என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலி அவர் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டாரு. விளையாடும்போது லாங் ஹேரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அவர் ஹேர் கட் பண்ணப்போ பாம்பேயில் அவர் லோக்கல் ரோடில் டீ குடிக்க போனார். அப்போ மக்கள் அவரை கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அது ஒரு 1.5-2 மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். உங்களுக்குன்னு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல, ஹேர் ஸ்டைலில், டேட்டூஸில். ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஸ்டைலான இவ்வளோ பெரிய பிளேயர் விராட் கோலிக்கு பங்களாதேஷில் பேண்ட்டு கழண்டுடுச்சு. நடந்துச்சுன்னே கேள்விதான் பட்டீங்க, ஆனால் நீங்கள் பார்க்கல. அது ரொம்ப எம்பாரசிங்கான இன்சிடென்ட். அப்புறம் என்னோட அண்ணன் மாதிரி மிஸ்டர் யுவராஜ் சிங், அவர் நல்லா சிரிச்சாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க பார்க்கலன்னா பார்க்கலாம், அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு. நீங்க நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய விளையாடிருக்கீங்க, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்க. எந்த பாலரை ஃபேஸ் பண்ணும்போது, அடிச்சு விளையாண்ட போது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருந்திருக்கு? சார், மலிங்கா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான bowler-ஆ இருந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவில் அந்த மேட்ச் நடந்துச்சு. ஒரு ஓவரில் எனக்கு விளையாடும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? ஏதாவது ஒரு பவுலர்கிட்ட நாம ப்ளே பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சேன்னு? சார், அந்த மாதிரி இன்டென்ஷன் எனக்கு எதுவுமே இல்லை. அதாவது அவர் போடுற பாலை கீமா பண்ணிடலான்னு. இல்லை, மேட்ச் விளையாடும்போது அந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவும் இருக்காது. ஒருவேளை ஒரு பவுலர் கிட்ட நிறைய ரன்ஸ் எடுக்க முடியும்னு தோணுச்சுன்னா, அவர் போடுற பால்ஸை நல்லா அடிக்க முடியும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு கான்டெஸ்ட் ஆயிடும் சார். அதே மாதிரி அந்த பவுலரை டார்கெட் பண்ணுன்ற விஷயம் எதுவும் இருக்காது. எங்கள் டார்கெட் எப்பவும் நம்மளோட ப்ராசஸில், நம்மளோட கோல்ஸில் மட்டும்தான் இருக்கும்.